ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நான் ரோப்ளாக்ஸில் இருக்கிற நிஞ்சா ட்ரைனிங் கேம் தான் விளையாட போகிறேன். இவர் தான் நம்ம குருஜியாட்டிருக்கே. ஓகே, போகலாம். இது என்னது? தாண்ட போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே லாவாவாக இருக்குது கைஸ். நம்ம அப்படியே சைடில் போக வேண்டியது தான். இங்கே மெதுவாக போகணும். நம்ம கொஞ்சம் சைடில் போனால் கூட விழுந்துருவோம். கொஞ்சம் பெருசாக தான் கொடுங்களேன்டா. ஏன்டா இத்துலூட்டு கொடுத்துருக்கீங்க? மெதுவாக போக வேண்டியது தான். ஆக்சுவலி நான் அந்த வீடியோவில் எடிட்டிங்லாம் எதுவும் பண்ணல கைஸ். ஏன்னா எடிட்டிங் பண்ணால் நிறைய மறைக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்போ நீங்களே கேட்க முடியும், எப்படிடா இவன் மட்டும் கீழே உழுகாமல் விளாட்றான்ட்டு. ஸோ நான் எடிட்டிங் பண்ணாமல் தான் இதை விளாண்டுருக்கேன். இது என்னது இவ்வளோ கூர்மையாக இருக்கு? ஓகே, எப்படியோ முடிச்சிட்டோம் இதையும். எப்படி இங்கே வந்தார் இவரு? ஏதோ மேஜிக் பண்ணுறாருட்டு. கீழே பாருங்களேன் எவ்வளோ ஆழமாக இருக்கு. இது ஏதோ உருண்டையா வருது. கிட்ட போனா என்ன பண்ணுதுன்னு பார்த்துருங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அப்படியே சைடாக போக வேண்டியதுதான். என்னடா யாருமே காணோம். நம்மளை தவிர யாருமே இந்த கேம் விளையாடலன்னு நினைக்கிறேன். சைடில் மெதுவாக போக வேண்டியதுதான். முடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஆக்சுவலி நான் இந்த யூடியூப் இதுக்கு நியூ தான் கைஸ். இது என்ன, அது சுற்றிக்கிட்டே இருக்கு. மெதுவாக போக வேண்டியது தான். ஆக்சுவலி இந்த கேமை நான் இது வரைக்கும் 100 தடவைக்கு மேலே விளாண்டுருப்பேன் கைஸ். உங்களுக்காக தான் நான் இது இப்போ திருப்பி விளாட்றேன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். மெதுவாக போக வேண்டிய சூப்பர். ஆக்சுவலி நிஞ்சா ஹட்டோரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரியும். பிகினிங்கில் அவன் இதில் தான் ஏறி வருவான். நான் சொன்ன மாதிரி மற்றவங்கள மாதிரிலாம் எடிட்டிங்லாம் பண்ணலை. நான் நேர்மையாக தான் விளையாடுறேன். அவளந்தான். அங்கே ஏதோ ஒன்று தனியாக இருக்கு. ஓகே, அது அங்கே போனால் நமக்கு ஆபத்து. இது என்னது? ஒரு குச்சியில் நிற்க சொன்னால் எப்படா நாங்கள் நிற்போம்? சோலி முடிஞ்சிச்சு. இதை தாண்டது உண்மையாகவே கஷ்டமாக இருக்க போது தான். அவ்வளோ ஈஸி இல்லை. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலி முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டனால இங்கே எவ்வளோ தூரம் வேணாலும் விழுந்தா ஓகே தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் விழுந்துக்கிட்டே இருந்தானா உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும்ல. அவ்வளோதான். இன்னும் ஒன்று தான்.
அவன் தான். நம்ம கேமை ஜெயிச்சிட்டோம். எல்லா தங்கமும் எனக்கு தான். இதுக்கு மேலே போக முடியல. அங்கே ஒரு புதையல் பெட்டி இருக்கு, அதை போய் திறக்க வேண்டியதுதான். டேய், ஏன் என்ன ஏமாத்துனீங்க குருஜி? யூ ஃபைல்டு த டெஸ்ட் ஆஃப் கிரீடா. ஓகே, இவர் பேராசை பெருநஷ்டமுங்கிறாரு நமக்கு. இதெல்லாம் மண்டவோட இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த குருஜி இதெல்லாம் தாண்டி இருப்பாரான்ட்டே தெரியல எனக்கு. இவர் நமக்கு போட்டு ஏமாத்துறாரான்ட்டும் தெரியல. ஆனால் கரெக்டாக எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் வந்துடுறாரு. இப்போ முன்னாடி வந்து நிற்பாரு பாருங்க. அங்கடாக்கண்ணா, அங்கே இருங்க ஒரு பெரிய கரடி பொம்மை இருக்கு. அங்கே புதையல் இருக்கு. நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, வந்த வழியிலே போகிறோம் பாருங்க. இங்கே சைட்லேருந்து குதிக்க வேண்டியது தான். ஏன்னா ஆக்சுவலி இந்த இதில் தான் நான் நிறைய தடவை அவுட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கல்லேருந்து இங்கே தான். இந்த கேம் ஆக்சுவலி நான் நிறைய தடவை ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன் கைஸ். டாய் பாக்ஸ். ஏய், ஒரு விளையாட்டு சாமானமாக இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. நம்ம இங்கே தரையை தொட்டோன்னா அவுட் ஆயிடுவோம். ஸோ அங்கே இருக்கிற நம்ம பிளாக்ஸ் மேலே தான் ஏறி போகணும். ஓகே, ஏற வேண்டியது தான். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரோப்ளாக்ஸில் இதே மாதிரி அடுத்தது என்ன கேம் விளையாடணுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கேமை நான் கண்டிப்பாக விளையாடுவேன். பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் யாருது வருதுன்ட்டு. ஓகே, எதில் குதிக்கிறது? இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இது ரொம்ப குழப்புது வேறு. அதுதான் வந்துட்டோம். ட்ரெயின். ஓ, இந்த ட்ரெயின் நம்மளை கூட்டிகிட்டு போய் விடாது. நம்ம தான் இது கிட்ட போகணும். கரெக்டாக அதில் குதிச்சிட்டோம். இது என்னது? டாம் அண்ட் ஜெரியில் வைக்கிற ட்ராப் மாதிரி இருக்கு. சீஸ். நம்மளை பார்த்தா இவனுங்களுக்கு என்ன எலி மாதிரியே தெரியுதா அண்ணா? ஓகே, குதிக்க வேண்டியதுதான். இது என்னது? செஸ் போர்டு. நான் சூப்பராக விளையாடுவேன் செஸ் கேம். ஆனால் இதில் அப்படி இல்லை. பீஸ் மோர். எப்படி அவுட் ஆன? ஓகே, இதில் இருக்கிற எந்த பீஸை நம்ம இதாட்டாலுமே நம்மளை அவுட் பண்ணுது. ஏன்னா கம்மிட்டே இருக்க மாட்டேனோ நான். ஐயோ, அந்த பிளாக்ல நம்ம கால் வச்சாலே விழுந்துடுறோமே. சீக்கிரம் சீக்கிரம். அவன் தான். இது கன்னி வெடி தானே? ஆமா. ஐயோ, நல்ல வேலை சொல்லல. போய் இது என்னது? நமக்கு நிஞ்சா ட்ரைனிங் கொடுக்குறானுங்களான்னு தெரியல. ஆனால் ஆர்மி ட்ரைனிங் நல்லாவே கொடுக்குறாங்க. எங்கடா விழுந்திருக்கோம்? ரைட்டோ, இங்கே இருங்க ஜீப்பு. சாரி, இது ஒரு பீரங்கி. ஷோ, கரெக்டாக அதுக்குள்ள விழுந்துட்டேனே. யார் பின்னாடி? அப்படியே சைடில் குதிச்சு போக வேண்டியது தான். எல்லாத்துலேயும் சைடில் போகாமல் சென்டரில் தான் போவோம். ஆனால் இதில் மட்டும் சைடில் போனால் தான் தப்பிக்க முடியுது. இங்கே ஏறி குதிச்சோன்னா கரெக்டாக லேண்ட் ஆயிடலாம். ஷோ, எத்தனை தடவை அவுட் ஆகுது? ஆனால் நான் எத்தனை தடவை அவுட் ஆனாலும் எடிட்டிங் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரியும்.
பட் உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிரும்ல, அதுதான். நம்ம எப்போ கீழே விழுந்தாலுமே யாரும் நடக்கிற சத்தம் நல்லாவே கேட்குது. ஷிஷோ, நல்ல வேலை காலை வைக்கல. இதை எப்படியாவது முடிக்கணும் நம்ம இன்னைக்கு. ரொம்ப பயமுடுத்துது. இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குதிச்சிரு. அவள் தான் நம்ம கிட்டத்தட்ட இந்த கேம். எப்பட்றா இதெல்லாம் அநியாயம். அந்த குருஜியோட வேலையாக தான் இருக்கும். அவர் தான் நம்மளை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு. நான் கரெக்டாக தானே குதிச்சேன், அப்புறம் எப்படி எதில் அவுட்டானே? நீங்கள் ஒரு வேளை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். இது குதிச்சு இப்படி போக வேண்டியது தான். இப்போ எப்படி தொடுவாரா? ஓகே, கேமை முடிச்சிட்டோன்னு தான் நினைக்கிறேன். இங்கே தான் போகணுமா? இந்த லோகோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம அதில் குதிச்சு குதிச்சு வந்தோமே, அதே லோகோ தான். இந்த டெடி பேர் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஏய், இது என்னது? கம்ப்ளீட் த ஃபைனல் சேலஞ்ச் டு பிகம் அ ட்ரூ நிஞ்சா. நம்பக்கூடாது, இவர் பொய் சொல்லுவார் நிறையா. அப்படிதான் சொல்லிட்டு பணப்பெட்டி காமிச்சாரு. விட்டாரா அண்ணா? இல்லைல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த கேமில் நம்ம ஒருத்தவங்க தான் விளாண்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே வரல. மெதுவாக போக வேண்டியதான். அவள் தான் கேமை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். நம்பலாமா? இங்கே இருங்க சேரு. ஓகே, இதுதான் ஃபைனல் செக் பாயிண்ட். அவள் தான். என்ன குருஜி, எனக்கு அந்த பணத்தை தரீங்களா? கோ டேக் யுவர் ரிவார்ட். பணம். ஆனால் என்ன வந்தாலும் உண்மையாக கிடைக்க போகிறது இல்லை, அது டூப்ளிகேட் தான். இது ஜம்ப் பேட். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த கேமை நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் திருப்பி கேட்குறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம்.